நான் என்வி ரியாக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா கமெண்ட் செக்ஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதில் சில பேர் வந்து அவங்க ரொம்ப கோச்சிலாம் எங்ககிட்ட பேசியிருந்தாங்க. அதை தான் நான் அப்புறம் ராஸ்கே அவர் தான் கமெண்ட் ரியாக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஆகுது அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லுங்கள், ஃபன்னியாக பேசுங்க, உடனே அடுத்த கமெண்ட்டுக்கு போகாதீங்க. ரியலி சாரி ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு கோல்டு டைம் இல்லை. நான் அந்த ஷூட் பண்ணும்போது 10 என்னவோ டைமு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கதவு சாத்திட்டு என்னடி பண்ணுறேன்னு ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால படப்படன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அதில் வேற நீங்கள் கமெண்ட் எப்போ வரும்லாம் கேட்டிருந்தீங்களா, உங்களை வேற காக்க வைக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த கமெண்டில் வந்து அதை வந்து நானும் பேசணும்னு நினச்சேன். இந்த மாதிரி அந்த கேர்ளை வந்து கைப்பிடிச்சி எடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணி போலீஸ்கிட்ட அடி வாங்குறப்போலாம் எனக்கு லிட்ரலி அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தவிர அந்த புள்ள அந்த இடத்துல எவ்வளோ பயந்துருக்கும் தெரியுமா. நான் சும்மா ஒரு டைம் எங்கள் ஊரில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆட்டோக்கார அண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் பேசுனது கிடையாது. திடீர்னு வந்துட்டு மியாவோ அப்படின்னு கத்திட்டாரு. நான் பயந்துட்டேன், எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி இந்த ஆட்டோக்காரண்டா நான் போகிறப்பெல்லாம் மியாவுன்னு கூப்பிட்றாரு, பயமாக இருக்குது, ஸ்கூல் விட்டு தனியாக தான் வருவேன் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் சொல்லிட்டேன். சொன்னோடனே எங்கள் அப்பா என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, நீ பயப்படாத, உன் மேலே தப்பு இல்லையா, அவன் அப்படி பண்ணானா, அவனை கூப்பிட்டு அந்த இடத்துல செருப்புலடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாரு. ஆனால் எங்கள் அப்பா சும்மா விடுவாரா, பொண்ணு வேற ரொம்ப வேற பிடிக்கும் அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, போய் வந்து அவர்கிட்ட போய் சண்டை போட்டார். என் பிள்ளைய பார்த்து நீ எப்படிலாம் கூப்பிடலாம்ட்டேன். அதுலேருந்து அந்த நான் போனால் அந்த வழியில் வரதே இல்லை. லிட்ரலி அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. திடீர்னு நீங்கள் கையை பிடிச்சி எடுத்து ப்ரப்போஸ்லாம் பண்ணும்போது சத்தியமாக பயப்படுவானுங்க. அவனுக்கு தகுந்த பதில் அடி தான் கொடுத்துருக்காங்கல்ல அது எல்லாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் லைஃபாக பார்த்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த கேப்பில் நீ ஒரு ஆளாக இருந்திருப்பேன்னு நினைக்கிற, கண்டிப்பாக நீயும் அடி வாங்கியிருந்திருப்பேன். அதை நீ லைவாக சொல்கிறேன். எனிவேஸ், இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பண்ணாதீங்கப்பா, நாங்கள்லாம் பாவம். திடீர்னு நீங்கள் எப்படி பண்ணால் நாங்கள் பயந்துருவோம். சில பேர் டென்ஷன் ஆகிட்டாக்க ஷார்ட் டெம்பராக அந்த சப்பாத்தி அடிக்கிறதுக்கே வந்துடுவோம் அடிக்க. அப்புறம் உங்களுக்கும் அசிங்கமாக போயிடும், என்னடா அந்த பிள்ளை பட்டுன்னு அடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி தோணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, தவறு. 2வது கமெண்ட் போகலாமா? ஐயோ, ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. வந்துட்டு மியாவோ அப்படின்னு கத்திட்டாரு. நான் பயந்துட்டேன், எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி இந்த ஆட்டோக்காரண்டா நான் போகிறப்பெல்லாம் மியாவுன்னு கூப்பிட்றாரு, பயமாக இருக்குது, ஸ்கூல் விட்டு தனியாக தான் வருவேன் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் சொல்லிட்டேன். சொன்னோடனே எங்கள் அப்பா என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, நீ பயப்படாத, உன் மேலே தப்பு இல்லையா, அவன் அப்படி பண்ணானா, அவனை கூப்பிட்டு அந்த இடத்துல செருப்புலடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாரு. ஆனால் எங்கள் அப்பா சும்மா விடுவாரா, பொண்ணு வேற ரொம்ப வேற பிடிக்கும் அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, போய் வந்து அவர்கிட்ட போய் சண்டை போட்டார். என் பிள்ளைய பார்த்து நீ எப்படிலாம் கூப்பிடலாம்ட்டேன். அதுலேருந்து அந்த நான் போனால் அந்த வழியில் வரதே இல்லை. லிட்ரலி அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. திடீர்னு நீங்கள் கையை பிடிச்சி எடுத்து ப்ரப்போஸ்லாம் பண்ணும்போது சத்தியமாக பயப்படுவானுங்க. அவனுக்கு தகுந்த பதில் அடி தான் கொடுத்துருக்காங்கல்ல அது எல்லாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் லைஃபாக பார்த்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த கேப்பில் நீ ஒரு ஆளாக இருந்திருப்பேன்னு நினைக்கிற, கண்டிப்பாக நீயும் அடி வாங்கியிருந்திருப்பேன். அதை நீ லைவாக சொல்கிறேன். எனிவேஸ், இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பண்ணாதீங்கப்பா, நாங்கள்லாம் பாவம். திடீர்னு நீங்கள் எப்படி பண்ணால் நாங்கள் பயந்துருவோம். சில பேர் டென்ஷன் ஆகிட்டாக்க ஷார்ட் டெம்பராக அந்த சப்பாத்தி அடிக்கிறதுக்கே வந்துடுவோம் அடிக்க. அப்புறம் உங்களுக்கும் அசிங்கமாக போயிடும், என்னடா அந்த பிள்ளை பட்டுன்னு அடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி தோணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, தவறு. 2வது கமெண்ட் போகலாமா? ஐயோ, ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. 2வது கமெண்ட் வந்து முகமது அலி தான். கமெண்ட் ரியாக்ஷன்னா கமெண்ட் ரீட் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆச்சும் அதை பற்றி பேசுங்க, கலாய்ங்க போங்கக்கா, டிஸப்பாயின்மெண்ட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதையும் சேர்த்து பேசுங்க. அவருக்கு நான் ரிப்ளையாக பண்ணியிருக்கேன். ஓகே, டைம் இல்லை, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெட்டராக ட்ரை பண்ணுறேன், சாரி சொல்லி போட்டிருக்கேன்.
ரியலி சாரி, எனக்கு டைம் இல்லை. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கந்தரகோணமாக கேவலமாக இருந்திருக்கும். நான் பேக்கப் கூட போடல, உங்களுக்காக தான் வந்து அந்த கமெண்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னு. நான் எப்பயும் பேசணும்னு நினைப்பேன், என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்காது. நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, அப்போ வந்து எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். டவுன்லோடே ஆகாது, ரீகன்வெர்ட்டிங் ஃபைல்னே வரும். நானும் எவ்வளோ தான் டெலிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது வேற ஒரு பக்கம். உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். என் மண்டக்குள்ளே அத்தனை விஷயம் ஓடிட்டுருக்கு. சாரி, உங்களால் தான் என் சேனல் க்ரோ ஆகிடுச்சு. நீங்கள் எனக்கு நிறையா கமெண்ட் கொடுத்து அதை ரீட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட தான் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிடுச்சு. என் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு காரணம் நீங்களும் ஒரு ரீசன் தான். ஐ எம் ரியலி சாரி. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கமெண்ட் ரியாக்ஷனை எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ கமெண்ட் 3க்கு போகலாமா? கமெண்ட் 3 இருக்கானே தெரியல, ஒரே நிமிஷம். பாலு சார், இந்த பயப்புள்ளா மட்டும்தான் கரெக்டாக கமெண்ட் ரியாக்ஷன் திட்டாமல் ஒரு கமெண்ட் போடுது. அக்கா பாலு சார், அக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கமெண்ட்க்கு ரியாக்ட் பண்ணுங்கள். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு எவ்ரிடே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். நான் ஸ்லோ லேர்னர். நல்ல மேம் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் 3 பேரும் மூவி பிளான் பண்ணி போகலான்னு. எனக்கு புரியல. டே, 8வது தடவை படிக்கும்போது எப்போ மூவிக்கு போவீங்க நீங்கள்? 8வது படிக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இத்தனைக்கு நான் ஒரு 2K கிட்ஸ் தான். ஆனால் 8வது படிக்கும்போது 5 மணிக்கெலாம் 5 மணி கூட இல்லை, 4:30க்கெலாம் வீட்டுக்கு விட்டுருவாங்க. எங்கள் அப்பா வீட்டில் விட்டுருவார். பஸ்ஸு கூட ஏற தெரியாது எனக்கு. பஸ் ஏறி தான் ஸ்கூலுக்கு போனோம். ஒரு அக்கா தான் எனக்கு பஸ் ஏற்றி கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீடு பக்கத்தில் வீட்டில் விட்டுருவாங்க. நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கலர் ட்ரெஸ் போட்டு டயரை ஓட்டிகிட்டு இருப்பேன், சைக்கிள் ஓட்டுவேன், வீட்டில் உட்காந்து சுட்டி டிவி பார்ப்பேன். மூவிலாம் என்னை கூட்டிகிட்டு போவாங்க வீட்டில். அதுவும் வேணாமான்னு சொல்லுவேன். 8th ஸ்டாண்டர்டில் எப்படா தனியாக நீங்கள் வந்து மூவிக்கு போவீங்க? அந்த சாபம் தான். அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் 3 பேரும் மூவி போகலாம்னு பிளான் பண்ணி ஸ்கூலில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். பட் போகிற வழியில் சிஎஸ்சி மேம் பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே சிஎஸ்சி எக்ஸாம் வேறு. பட் மேம் ஒன்றும் பண்ணலை, ஐடி கார்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் மூவிக்கு போயிட்டு ஆஃப்டர் மூவி வீட்டுக்கு வரும்போது சேம் சிஎஸ் மேம் எங்களை பார்த்துட்டாங்க. நான் அப்படியே தெரியாத மாதிரி போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரேயரில் எல்லாரும் அசம்பிள் ஆனதும் சிஎஸ்சி மேம் மைக்கெல்லாம் எங்கள் 3 பேரையும் சொல்லி ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. தென் ஸ்டேஜில் வேர்ல்ட் ஸ்கூல் முன்னாடி முட்டி போட சொன்னாங்க. ரொம்ப கேவலமாக போச்சு. 40 நிமிஷம் ஸ்டேஜில் முட்டி போட்டு இருந்தோம். வீட்டுக்கு போனால் வீட்டில் என்ன பேண்ட் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. நீங்கள் டீச்சராக இருந்தால் மாதிரி பண்ண என்ன பண்ணுவீங்க? நான் பார்த்தப்பே வீட்டில் கூப்பிட்டு போய் உங்கள் பையன் மூவிக்கு போகலான்னு சொல்லி போட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு அடி வாங்க வச்சுருப்பேன். அதோடு விட மாட்டேன். ஸ்கூலுக்கு உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லி டிசியை கொடுக்குற அளவுக்கு போய் இம்போசிஷன் எழுத சொல்லியிருப்பேன். ப்ரேயரில் எல்லோரும் முன்னாடி ஆசைப்பட்டிருப்பேன். 8th படிக்கும்போது நீங்கள் எப்படி மூவிக்கு போகலாம்? வெறும் 8th தான். குட்டி குஞ்சான்களா 8th படிக்கும்போது யாரை கெட்டுற மூவி போவீங்க நினைக்கலாம்? எனக்கு புரியல, எனக்கு இன்னமும் புரியல. என் சாபம் தான் மாட்டிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன் 4 போகலாம். ஹாய், இன்னொரு பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு ரியாக்ஷன் பண்ண முடியுமா? இல்லையா மணி பினிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு கமெண்ட் நமக்காக பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் பிடி டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதில் ஃபீமேல் பிடி டீச்சர் பயங்கரமாக அடிப்பாங்க. சில நேரம் கிளாஸ் டீச்சர் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டை சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிடி மேம் எப்போ வருவாங்கன்னே தெரியாது. திடீர்னு பின்னாடி வந்து நடு முதுகுலையும் ஒரு குத்து வைப்பாங்க. நல்லா டொங்கன்னு ஒரு சத்தம் கேட்கும். கிளாஸ் ரூம்லாம் அந்த சத்தம் வந்தால் உடனே ஸ்டூடெண்ட்ஸில் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஒரு வாட்டி என்னாச்சு, கிளாஸில் பசங்கள்லாம் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. எங்கே பிடி மேம் வந்து பார்த்துச்சு, டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அடி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வாட்சை கழட்டி வச்சாங்க. அந்த மேமை பார்த்தாவே பயமாக இருக்கும். ரொம்ப ஃபிட்டாக டாலாக இருப்பாங்க.
அவங்க கை ரொம்ப ஸ்ட்ராங்கு, அடி கை ரொம்ப ஸ்ட்ராங், அப்படியே நரம்புலாம் தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லா பாய்ஸையும் லைனில் நிற்க சொன்னாங்க. ஒருத்தராக கிளாஸ் முன்னாடி கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக தலையை பிடிச்சி குனியை வைப்பாங்க. குனியை வச்சுட்டு இருக்கும் குனியை வச்சுட்டு இதுக்கு சத்தம் போட்டுன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்குள்ள நடுமுதுகளே ஒன்று விழும், நல்லா டொங்குன்னு ஒரு குத்து. அது மாதிரி எல்லா பாய்ஸ்க்கு அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸை லைனில் நிற்க சொன்னாங்க. ஒரு கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு குனியை வச்சு முதுகுலையே ஒரு அறை கொடுத்தாங்க. டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். எல்லா கேர்ள்ஸுக்கும் அந்த மாதிரி அடி விழுந்துச்சு. எனக்கு புரியல. ஐயோப்பா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது தான் பெருசு வரலைன்னா இப்படி தான் கேர்ள்ஸ் கிளாஸ் தான் 10th படிக்கும்போது கேர்ள்ஸ் மட்டும்தான் வாய்ஸை பிரிச்சுட்டாங்க. செம்ம கற்றுவோம், ஆடி டொங்கு புங்குன்னு ஆடுவோம். எந்த டீச்சரும் வரமாட்டாங்க. திடீர்னு எங்கள் HMS வருவாங்க. அந்த லைனில் வரும்போது எல்லா கிளாஸும் சைலண்ட்டாக இருக்கும். சில கிளாஸ் HMS வருவாங்கன்னு நாங்கள் பார்த்துருவோம். HMS வருவாங்க பார்த்தோன்னா, சரிடா ரைட்டு லீடர் தான் கூப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சேன். லீடர் நம்பல, ஆனால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சைலண்ட்டாக பூனை கொட்டியாட்டம் உட்காந்துப்போம். பார்த்துட்டு என்ன சவுண்டு, மிஸ் வரலையா, மிஸ் வரலன்னா இன்னொரு மிஸ் கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அவ்வளோதான். எங்கள் பிடி மிஸ்லாம் கட்டையாக தான் இருப்பாங்க. அடிக்கலாம் மாட்டாங்க. கிரவுண்டை ஒரு 3 ரவுண்டு சுற்ற சொல்லுவாங்க. எங்கள் ஸ்கூலில் கிரவுண்டை 3 ரவுண்டை சுற்றினோம்னா அடுத்த நாள் 1 வீக் நம்ம வீட்டுக்கே வரமாட்டோம். நம்ம மண்டை சுற்றி வெயிலில் சுற்ற விட்டாங்கன்னா மண்டை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுந்தோம்னா எந்திரிக்க மாட்டோம். அதுக்கு பயந்துட்டே செட்டப் பண்ணாலும் கனிவாக பண்ணுவோம். யாருக்கும் தெரியாமல் செட்டப் பண்ணுவோம். அதுதான் எங்கள் பாலிசி. மிஸ்ஸு கேர்ள்ஸ் அடிக்க மாட்டாங்க, அடிப்பாங்க, பொறுமையாக அடிப்பாங்க. ஏதோ என்னெல்லாம் அடிக்கும் போது என் மூஞ்சை பார்ப்பாங்க. அப்படியே அப்பாவி மாதிரி மிஸ்ஸை மூஞ்சி பார்ப்பதே கண்ணை முடிப்பேன். வலிக்கும், அடிக்காதுக்கு முன்னாடி கையில் எடுக்க மாட்டேன், கண்ணை முடிப்பேன். மிஸ் ஒரு லைட்டாக ஒரு தட்டி போய் உட்காருன்னுவாங்க. பி ஹாப்பி அண்ட் வி ஹாப்பி அப்படின்னு ஆயிடுவேன் நான். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் ஒன்று மிஸ்ஸு மட்டும் பொறுமையாக அடிக்கிறாங்க. நம்ம மூஞ்சி அப்படி என்ன பண்ணுறது, அடியே வாங்காத மூஞ்சி. என் கையை பார்த்து தெரியும், வீட்டில் ஒரு வேலையை செய்ய மாட்டேன். இந்த புள்ளையை அடித்து பிற்பாடு கேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களையும் அடிக்க மாட்டாங்க மக்களே. அப்பா வேர்க்குது, ஃபேன் கூட போடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சளி வேறு, கோல்டு. இன்றைக்கி தான் எனக்கு லீவு. கமெண்ட் செக்ஷன் ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களை டிஸ்டப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு சாரி, தென் வி ரியலி சாரி. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து டிஸப்பாயின்மெண்ட்டு பண்ணாமல் உங்களுக்கு நான் நல்ல வீடியோவாக கொடுப்பேன். என் வாய்ஸ் இப்படி இருக்கனுக்கு ரீசன் வந்து எனக்கு சளி பிடிச்சிச்சு, இருமல் பிடிச்சிச்சு, காய்ச்சல் பிடிச்சிச்சு. மொத்தத்தில் இது 3 என்னை சேர்த்து அட்டாக் பண்ணிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காவது என்னை பிடிக்குதுன்னு ஒரு சந்தோஷம் ஆள் மனசில். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய். அதுக்கப்புறம் சளி பிடிச்சா, இருமல் பிடிச்சா, காய்ச்சல் பிடிச்சா சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு கஷாயம், ஒரு மாத்திரை, பல மாத்திரை போட்டேன், ஊசி போட்டேன், மாத்திரை போட்டேன், எதுவுமே குறைஞ்ச பாடு இல்லை. தெரியல என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டுன்னு, ஒன்றுமே தெரியல. ஏதாவது ஒரு கச்சாயம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் குடிச்சு பார்த்து ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன். பாய்.